யாத்ராம புஸ்தகம் 17ஆம் அதிகாரம். யாத்ராம புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்தில் 11ஆம் வசனத்தை வாசிக்கலாம். மோசே யோசுவா கிட்ட சொல்லுகிறார், மோசே யோசுவா, நீ நமக்காக மனிதர்களை தெரிந்தெடுத்துக்கொள். அதான் சொன்னார் பாஸ்டர் சிமியோன். செலெக்ஷன் பண்ணி கொண்டு வந்திருக்கிறார். புரியுதா? மாறியா பார்க்கிங்களே தம்பி, புரியுதா பேசுறது? இந்த பகுதி நிறைய முறை நீங்கள் படிச்சிருப்பீங்க. உங்கள் பாஸ்டர் சொல்லியிருப்பார், உங்கள் சபையில் வேறு ஊழியக்காரங்க தான் பேசியிருப்பாங்க. செலெக்ஷன் பண்ண சொல்லுகிறார். நமக்காக ஜனங்களை தேர்ந்தெடுத்துக்கொள். நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களாக இந்த இடத்துல வந்திருக்கிறீங்க. நீங்களாய் வரல, கர்த்தர் உங்களை கொண்டு வந்திருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? கர்த்தர் உங்களை கொண்டு வந்திருக்கிறார். சில வேளை கடைசி வரைக்கும் வரவன்னு நிச்சயம் இல்லாமல் இருந்திருக்கலாம். கடைசி வரைக்கும் திடீர்னு வேலை வந்திருக்கலாம். கடைசி வரைக்கும் நிச்சயம் இல்லை. வண்டி ஏற வரைக்கும் என்ன இல்லை, நிச்சயம் இல்லாத ஒரு காரியம் உங்களை கொண்டு வந்திருக்காருன்னா தேவன் ஒரு திட்டத்தோடு கொண்டு வந்திருக்கிறார். இப்போ ரெவின்யூவில் இவங்க எகிப்திலிருந்து இவர்கள் கானானுக்கு பயணம் பண்ணின கொஞ்ச நாட்கள் தான் ஆச்சு. இப்போ இவங்க ரெவிதீவும் சொல்லக்கூடிய ஒரு இடத்துல பாளையம் இறங்கி இருக்கிறாங்க. இப்போ அமலேக்கியர் என்ன செய்கிறாங்க? வந்து யுத்தம் பண்ணார்களா? இவங்க போகல, வந்தார்கள். அவங்க என்ன செய்தாங்க? வந்தார்கள். ஆதியாகமத்தில் சொல்றதுக்கு இந்த அமலேக்கியர்கள் என்றால் யார்? இந்த அமலேக்கியர் சொல்லக்கூடிய அர்த்தம் என்ன பார்த்தீங்கன்னா, தொடச்சு போடுகிறவன்னு அர்த்தம். என்ன செய்கிறவங்க? ஒரு ஊருக்கு யுத்தத்துக்கு போயிட்டாங்கன்னா, சண்டைக்கு போயிட்டாங்கன்னா, அந்த ஊரை முழுசாக அழிச்சிருவாங்க. இவங்க யாருடைய சந்ததி பார்த்தா ஏசாவினுடைய சந்ததி. நீங்கள் ஆதியாகமத்தில் படித்து பார்த்தா தெரியும். ஏசாவுடைய சந்ததி தான் அமலேக்கியர்கள். இவர்கள் அமலேக்கியர் என்றால் மனிதர்களை துடைத்து போடுகிறவர்கள். அவங்க போயிட்டாங்கன்னா அந்த ஊருக்குள்ள ஒன்றும் இருக்காது. இப்படிப்பட்ட ஒரு கூட்டம், இராணுவ கட்டமைப்பு அவங்களுக்கு இருக்கு. அவங்களுக்கு ஒரு ராஜா இருக்கிறான், இராணுவம் இருக்கிறது, இராணுவ தளவாடங்கள் இருக்கிறது, ஆயுதங்கள் இருக்கிறது. இவர்கள் ரெவின்யூவில் வந்து யுத்தம் பண்ணினார்களா? இவங்க போகல, என்ன செய்தாங்க? அவர்கள் வந்தார்கள். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் இப்பதான் எகிப்திலிருந்து புறப்பட்டு வந்தாங்க. அவங்களுக்கு என்ன இல்லை? இராணுவ கட்டமைப்பு இல்லை. ஒன்று, இராணுவ ஆயுதங்கள் இல்லை. ஏன்னா இதுவரைக்கும் இவங்க பார்த்த வேலையெல்லாம் செங்க சுடுற வேலை தான், மண்ணு பிசைகிற வேலை தான், இந்த வேலை தான் செஞ்சாங்க தவிர இவங்க இராணுவத்தில் யாருமே இல்லை. ஆனால் எதிரே வரக்கூடிய அந்த பெரிய கூட்டம் இராணுவ கட்டமைப்போடு இருக்கிற ஒரு கூட்டம், ராஜா இருக்கிற ஒரு கூட்டம், தளபதிகள் இருக்கிற ஒரு கூட்டம், இராணுவ ஆயுதங்களை வைத்திருக்கிற கூட்டம் இவர்களோட யுத்தம் பண்ண வருகிறது. இவர்கள் அடிமை கூட்டம். இவங்ககிட்ட என்ன இருக்கும்? மிஞ்சு போனால் கத்தி இருக்கும், அருவா இருக்கும், கட்டை வச்சிருப்பாங்க. இராணுவ கருவிகள் இவங்ககிட்ட ஒன்றுமே இல்லை. இந்த நேரத்தில் தான் மோசே யோசுவா சொல்லுகிறான், யோசுவா, நீ நமக்காக மனிதர்களை தேர்ந்தெடுத்துக்கோ. எதுக்கு? போய் சாப்பிட்றதுக்கா? யுத்தம் பண்ணுறதுக்கு. இப்போ யோசுவாவுடைய நிலைமை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஏன் அத்தனை சுமார் வேத வல்லுநர் சொல்கிறாங்க, எகிப்திலிருந்து புறப்பட்டு வந்தவங்க சுமார் 32 லட்சம் ஜனங்கள் இருந்தார்கள். எத்தனை லட்சம் ஜனங்கள்? 32. சுமார் கொஞ்சம் கூடலாம் குறையலாம், சரிங்களா? 32 லட்சம் ஜனங்கள். எத்தனையோ பேர் இருக்கும்போது யோசுவாவை கிட்ட மோசே சொல்லுகிறான், நீ நமக்காக மனிதர்களை தெரிந்து கொண்டு எங்க போகணும்? போய் அவங்களோட யுத்தம் பண்ணு. நானும் என் மச்சானும் எங்கள் அண்ணனும் மலைக்கு மேலே போயிடுறோம், ஆரோனும் ஊரும், சரிங்களா? ஆரோனும் ஊரோட மலை மேலே நான் போயிடுறேன். நீங்கள் கையை வானத்துக்கு நேராக நான் நீட்டிக்கிட்டே இருப்பேன்.
நீ போய் சண்டை போடுங்கிறார். ஆரோனும் ஊருன்னு யாரு? ஆரோன்னா யார் தெரியுது? மோசேவுடைய அண்ணன். ஊர் யார் தெரியுமா? மோசேவுடைய மச்சான். அதான் சொல்லுவாங்க, மச்சான் துணை இருந்தா மலையேறி போலாம்னு ஒரு பழமொழி இருக்குல்ல. மிரியாமுடைய வீட்டுக்காரர். இவங்க 2 பேர்த்த கூட்டுக்கிட்டு இவர் மேலே போயிட்டாரு. இப்போ யோசுவாவுக்கிட்ட சொல்றாரு, நீ நமக்காக மனிதர்கள் தெரிந்தெடுன்னு சொல்லி. இப்போ யோசுவாவுடைய நிலைமை எப்படி இருக்கும்? எதிரிகள் வந்துட்டாங்க, பக்கம் வந்துட்டாங்க, இவங்க ரெவின்யூவில் இருக்கிறாங்க, அவர்கள் வர்றாங்க, அவங்க நாட்டிலிருந்து இவங்க யுத்தம் பண்ண வர்றாங்க. போய் பார்க்குறான், இராணுவ கட்டமைப்பு உள்ள ஒரு படை வருகிறது. இங்கே பார்த்தா மம்பிட்டியோட கோடாரியோட சுற்றிக்கிட்டு இருக்கான். இவன் எப்படி பண்ண முடியும்? எப்படி மனிதர்கள் தேர்ந்தெடுக்க முடியும் அந்த நேரத்தில்? ஏன் யோசுவாவுக்கிட்ட மோசே சொன்னார்? எதை நம்பி சொன்னார்? ஏதோ வித்தாடு போனால் சொச்சாடு மாதிரி பார்க்குறீங்க பாஸ்டர். ரொம்ப களைப்பாக வந்திருக்கும் பாஸ்டர். டேம்பெல்லாம் சுற்றிட்டு வந்திருக்கிறோம். நாங்கள் ஒரு டேமுக்கு போனால் பாஸ்டர் ஒரு டேமுக்கு கூப்பிட்டு போயிட்டார். அங்கே ஒன்றுமே இல்லை. நான் கேட்டேன், என்ன பார்த்தேன்? ஒன்றுமே இல்லை பாஸ்டர். டேமுக்கு போனால் தண்ணி தான் இருக்கும், வேறு என்ன இருக்கும்? அது கூட இல்லையா? அதனால சீக்கிரம் விட்டுட்டிங்கன்னா அங்கே இட்லி வாசனை வருது, இங்கேயே மூக்குக்கு வந்துருச்சு. சீக்கிரம் விட்டிங்கன்னா சாப்பிட்டு கப்புன்னு என்ன செஞ்சிடுவோம், படுத்துட்டு நாளைக்கு காலை 9 மணிக்கு நாங்கள் ரெடி ஆகணும்னா இன்றைக்கி 9 மணிக்கு விட்டுருங்க அப்படி சொல்கிறீங்க. 9 மணிக்கு விட்டுடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இந்த யோசுவாவுக்கிட்ட ஏன் அவர் சொன்னார்? யோசுவாவுக்கிட்ட ஏன் இந்த பெரிய பொறுப்பை கொடுத்தார்? யோசுவா இதுக்கு முன்னாடி என்ன வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த தெரியுமா? எகிப்து தேசத்தில் இராணுவத்தில் இருந்த மனிதன் இந்த யோசுவா. இராணுவத்தில் இருந்த மனிதன். அவன் அடிமைத்தனமான வாழ்க்கை தான், கோசே நாட்டில் அடிமைத்தனமான வாழ்க்கை தான் வாழ்ந்து கொண்டு இருந்தாங்க. அவன் இராணுவத்தில் பணிபுரிந்தான். அவங்க அப்பா பேர் ஓசே, நூன் சொல்லக்கூடிய இவன் பேர் ஓசே. முன்னாடி பேர் யோசுவா என்ற பேர் யோசுவா மோசேவே வைத்தார். யோசுவா என்றால் கர்த்தரே ரட்சிப்பு என்று பொருள். அல்லேலூயா! கர்த்தரே ரட்சிப்பு என்று பொருள். யோசுவா என்றால் என்ன பொருள்? கர்த்தரே ரட்சிப்பு, அவர் தான் ரட்சிப்பு. அவங்க அப்பா பேரு நூன். ஒரு சரித்திர ஆய்வாளர் சொல்கிறாரு, நூன் என்றால் பாம்புன்னு அர்த்தம். நூன் என்றால் பாம்பு, துரோகி. ஏனென்றால் இன்னைக்கு நிறைய துரோகிகள் இருக்கிறாங்க. ஏன்னா இயேசு தேர்ந்தெடுத்த 12 பேர்லேயே ஒரு துரோகி இருந்தானே இல்லையா? அவன் பிழைச்சா போதும், அவன் வாழ்ந்தா போதும்னு இருந்தான். அது விதிவிலக்கல்ல. இந்த ஓசேன்னு சொல்கிறவன், இந்த நூன் சொல்கிறவன் எகிப்தில் இருக்கும்போது எகிப்திய ராஜாவோடு டையப் ஆயிட்டான். இந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய சில காரியங்களை அப்பப்போ அவன் சொல்லுவான். அதான் சொல்லுவாங்களே, எட்டப்பனும் நாங்கள் தான், கட்டபொம்மனும் நாங்கள் சொல்லுவோம். கட்டபொம்மனும் நாங்கள் தான், எட்டப்பனும் நாங்கள் தான். கட்டபொம்மனை நினைக்கும் போதெல்லாம் எட்டப்பனை நினைக்காம என்ன செய்ய முடியாது. கட்டபொம்மன் வீரத்தின் சிகரம், எட்டப்பன் என்ன செய்கிறவன், காட்டி கொடுக்கிறவன். காந்தி இறந்த நாள் எல்லா ஜனங்களும் அனுசரிக்கிறாங்க. எப்படி இறந்தார் அது சொல்லணுமா வேணாமா? கோசே சொல்கிறவன் சுட்டு கொன்னான் அப்படி தான் சொல்லணும். காந்தி இறந்தார்னு சொல்லக்கூடாது. எப்படி இறந்தார்? நெஞ்சு வலியில் இருந்தாரா, ஆட்டுட்டக்கில் இருந்தாரா? அப்போ காந்தியை நினைவு கூறும் போதெல்லாம் காந்தி கொலைக்கு காரணமாக இருக்கிறவன் என்ன செய்யணும், நினைவு கூறணும்ல. இப்போ இந்த யோசுவாவுடைய தகப்பனார் அந்த நூன் சொல்லக்கூடியவன் இஸ்ரவேல் ஜனங்களுடைய காரியத்தை அப்பப்போ சொல்லுவான், போய் போட்டு கொடுப்பான். என்ன சொல்லுவான்? இதுதான் உபாகத்தில் பார்க்கும்போது சொல்கிறாரு, நீ அங்கு இங்கும் கோல் சொல்லிக்கிட்டு தெரியாத அப்படிங்கிறார். அங்கே இங்கே என்ன செய்யாத, கோல் சொல்லிக்கிட்டு இருக்காத. இங்கே வார்த்தை அங்கே சொல்கிறது, அங்கே வார்த்தை அங்கே சொல்கிறது. அந்த ஒன்று சொன்னால் அங்கே ஒரு வார்த்தை 2 வார்த்தை போயிடும், அப்போ 3 வார்த்தை, கடைசியில் உண்மை போயிடும், பொய்யாக தான் நிற்கும். நீ அங்கும் இங்கும் கோல் சொல்லிக்கிட்டு தெரியாத அப்படி உபாகத்தில் மோசே சொல்லுகிறார். இவன் அப்படி அவங்க போக்குவரத்தாக இருந்தபடினால அடிமைகள் படிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது, அடிமைகள் படிக்க முடியாது. ஆனால் யோசுவாவுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது, படித்தான். அப்போ அவன் பேர் ஓசே. படித்தான்.
ஏன்னா தகப்பன ராஜாவோடு தொடர்பு வைத்திருக்கிறதுனால இவன் படிக்க ஆரம்பித்தான். அதன் பிறகு வாலிப நாட்களில் அவன் இராணுவத்திலையும் இருந்ததினால மோசேவும் 40 வயசு வரைக்கும் எங்கே இருந்தான்? ராஜாவுடைய அரமனையில் இருந்ததினாலே இந்த ஓசேன்னு சொல்லக்கூடிய யோசுவா இராணுவத்தில் இருந்தது மோசேவுக்கு தெரிஞ்சிருக்குமா தெரியாமல் இருக்குமா? தெரிஞ்சிருக்கும். ஆகையினாலதான் இப்போ ஒரு யுத்தம் வருகிறது. நாட்டை விட்டு வெளியே வந்தவுடனே ஒரு யுத்தம் வருகிறது. அமலேக்கு சொல்லக்கூடிய படை வருகிறது. ஜனங்களை துடைத்து போடுகிற ஜனங்கள் வருகிறது. காட்டு மிராண்டான கூட்டம் ஒன்று வருகிறது. இவர்கள் எதிர்கொள்ள வேண்டும் என்றால் யாரும் தேர்ந்தெடுத்தால் கரெக்டா வராது. யோசுவா, நீ நமக்காக ஜனங்களை தேர்ந்தெடுத்துக்கொள். அல்லேலூயா, அல்லேலூயா. முன்னாடி நாங்கள் வந்த புதுசில் சொல்லுவோம், ஊழியத்தை வந்த புதுசில், மோசேவின் படை காக்கும் படை, யோசுவாவின் படை தாக்கும் படை. மோசே படை காக்கும் படை, யோசுவாவின் படை தாக்க. 32 ராஜாக்களை ஜெயிச்சிருக்கிறார் யோசுவா. அல்லேலூயா. 32 ராஜாக்களை ஜெயித்து அந்த தேசத்தை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பங்கிட்டு கொடுத்தா நாம் பார்க்குறோம். நீ எனக்காக நமக்காக ஜனங்களை தேர்ந்தெடுத்துக்கொள். ஒரு யுத்த காலம். இந்த காலம் எப்படிப்பட்ட காலம்மா? இந்த காலம் எப்படிப்பட்ட காலம்? யுத்த காலம். தம்பி, உங்கள் வாழ்க்கையில் ஒரு யுத்தம் இருக்குல்ல, அது படிப்பில் இருக்கலாம், பொருளாதாரமாக இருக்கலாம், வேலை காரியமாக இருக்கலாம், எந்த காரியமாக இருக்கலாம். ஏதோ உங்கள் வாழ்க்கையில் என்ன இருக்குது? ஒரு போராட்டம் இருக்கா இல்லையா? ஒரு யுத்தம் நடந்து கொண்டு இருக்கிறது. அப்போ பவுல் சொல்கிறாரு, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன். இந்த பூமியில் நம்ம வாழும் வரைக்கும் ஒரு போராட்டம் உண்டு. இந்த பூமியில் வாழும் வரைக்கும் ஒரு போராட்டம். சில போராட்டம் நாமளே தேடி போகிற போராட்டம் இருக்கு. பல போராட்டம் நம்மளை தேடி வருகிற போராட்டங்களும் உண்டு. அந்த போராட்டங்களை நீ ஜெயம் பெற வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. சோத்திரம். 1 யோவான் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் 14ஆம் வசனம். சீக்கிரமாக வாசிங்க. 1 யோவான் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 13, 14 வாலிபர்களை குறித்து மூப்பனாக யோவான் இப்படியாக சொல்லுகிறார். தம்பி, தங்கச்சி, நீ ஜெயிக்க பிறந்தவள், நீ ஜெயித்தே ஆக வேண்டும், நீ ஜெயிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நீ எந்த காரியத்திலையும் தோத்து போகிறதுக்கு கர்த்தருக்கு பிரியமே கிடையாது. நீ ஜெயிக்க பிறந்தவள், நீ ஆள பிறந்தவள் என்று கர்த்தர் உன்னை நம்பி இருக்கிறார். இப்போ வாசிங்க இந்த வசனத்தை. பிதாக்களே, கவனிச்சுக்கிடுங்க. வாலிபரே, ஜெயிச்சிட்டீங்க. கைகளை தட்டி சொல்லுமா. வாலிபரே, வாலிபரே, நீ பாஸ்டர் மகன் தானே, தட்டு. நீ உற்சாகம் இருக்கணும்ல மற்றவங்களுக்கு. அப்படியே பாஸ்டர் முடிங்க பாஸ்டர், பார்வையே புரியுது. சோத்திரம். நம்ம அடுத்தவங்களுக்கு, நம்ம பிள்ளைகளுக்கு அவங்க எப்படி இருக்கணும்? முன்மாதிரி இருக்கணும். இப்போ ஜெயிக்க போறீங்கன்னு யோவான் சொல்லல. வாலிபரே, ஜெயிக்க போறீங்களா? ஜெயிச்சிட்டீங்களா? ஜெயிக்க போறீங்க, ஜெயிச்சிட்டீங்களா? அல்லேலூயா. நீங்க ஜெயிச்சிட்டீங்க. வாலிபரே, பொல்லாங்கானதை நீங்க ஜெயிச்சதினால் எழுதுகிறேன், எழுதுகிறேன். பிதாக்களே, எழுதுகிறேன். கவனிங்க, மறுபடியும் வருகிறார். வாலிபரே, 3 காரியத்தை சொல்லுகிறார். 3 காரியம். வாலிபரே, நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? நீங்க எப்படி இருக்கீங்க? எப்படி இருக்கீங்க? வாலிபர்களே, நீங்க எப்படி இருக்கீங்க? உங்களை பார்த்து அப்படி தெரியல. 2 இட்லி சாப்பிட்டுட்டு உயிர் பிடிச்சிக்கிட்டு இருக்கீங்க. ஜாய் பார்த்தீங்கன்னா பைப்பில் தண்ணி வந்துக்கிட்டு இருக்கு, குடத்தை மாற்றிமா பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. ஒருத்தன் சுற்றிக்கிட்டு இருந்தானே, ஜோசுவா, எங்கவன் அவன் இந்த குடத்தையெல்லாம் மாற்றி மாற்றி வைக்கிறான். இந்த புல்னால் என்ன செய்ய முடியல. வாலிபர்கள் 4 பாயிண்ட் வச்சுக்கிட்டு உயிர் பிடிச்சிக்கிட்டு இருக்கா. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, வாலிபரே, நீங்க எப்படி இருக்கீங்க? பலவான்கள், பலவான்களுடைய புத்திரர்கள். ஆமா இல்லைங்களா? பலவான்களுடைய புத்திரர்களாக இருக்கிறோம். ஓடினாலும் களைப்படையார்கள், நடந்தாலும் சோர்வடையார்கள். நமக்குள்ள இருக்க ஆவியானவர் அப்படிப்பட்ட காரியங்கள் இருக்க வேண்டும். சோர்வு நமக்கு என்ன செய்யக்கூடாது? வரக்கூடாது. ஆனால் ஏன் சொன்னார்? மாம்சம் பலவீனம் உள்ளதான், ஆவி உற்சாகம் உள்ளது. இந்த ஆவியை ஒரு நாளும் என்ன செய்யக்கூடாது? சோர்ந்து போகவே
கோடா போகக்கூடாது. நீங்கள் பலவான்களாக இருக்கிறதுனால் ஒன்று, நீங்கள் பலவான்கள் என்று மறந்து போக வேண்டாம். நீங்கள் பலவான் எப்போ நினைக்கிறீங்களோ அப்போ உங்களுக்கு வெற்றி கிடைக்கும், உங்களுக்கு ஜெயம் கிடைக்கும். அல்லேலூயா. என்னால் முடியாது, என்னால் ஜெபிக்க முடியாது, என்னால் நிற்க முடியாது, என்னால் வேலைக்கு போக முடியாது, என்னால் ஒரு ஒரு தம்பி எங்கள் சபை விசுவாசி தம்பி, மல்லிகை கொடி அங்கே நிறையா இருந்துச்சு, ஒரு செடியில் அப்படியே வந்தது. அதை வெட்டும்படி சொல்லியிருக்கு ராஜி. போய் வெட்டுறான்னு சொன்னவனே எங்கே வந்திருக்கானா? இல்லை, எஸ்கேப், வெளியே இருக்கிறானா? சோத்திரம். அப்போ வெட்டிருக்கிறான். வெட்டும்போது அது அவனால் வெட்ட முடியல, வந்து தீட்டிக்கிட்டு இருந்திருக்கான். எதை வெட்டுறதுக்கு? மல்லிகை கொடி தீட்டி இருக்கான். என்னடா கேட்கும்போது வெட்ட முடியல, தீட்டிட்டு போகிறேன். சரி, வெட்டி இருக்கிறான். ஒரு 4-5 இது விட்டுட்டு கையை காமிச்சிருக்கான், காப்பு காய்ச்சிருச்சு. பலவான்களே, பக்கத்து வீட்டுக்கு போனாலும் இன்னைக்கு வண்டியில் போறீங்களே. முன்னாடியெல்லாம் 40 மைல் நடந்திருக்காங்க நம்ம முன்னோர்கள். எத்தனை மைல்? நாயை பிடிச்சிக்கிட்டு 40 மைல் நடந்திருக்கிறாங்க. வெறும் பொறிகள்ல வாங்கி போட்டுக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டே, சுண்டல் வேக வச்சு, மொச்சையை வேக வச்சு பையில போட்டுட்டு அதை சாப்பிட்டுக்கிட்டே போயிருக்காங்க. நாயைகளை பிடிச்சி எங்கே போயிருக்காங்க? 40 மைல் நடந்திருக்காங்க ஒரே நாளில். நம்ம ராயல் ஜெனரேஷன் சந்ததி 40 மைல் நடக்கிறாங்க. நீ 40 மைல் நடக்க வேண்டாம், 4 பெர்லாங்க நட பார்ப்போம் உன்னால. பக்கத்து தெருவு போகிறதுக்கே பைக் எல்லாம் என்ன செய்ய முடியாது, போகவே முடியாது. உங்களை பார்த்து தான் சொல்கிற ஆண்டவர் நீங்கள் பலவான்கள் என்று சொல்லி. ஆண்டவர் மற்ற நம்புறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? ஆண்டவரே நான் பலவான ஆண்டவரே. யோசுவாய்ப்பா சொன்னார், எனக்காக நமக்காக ஜனங்களை தெரிந்தெடுத்துக்கொள். இன்னைக்கு உங்கள் சபையில் உங்களை தெரிந்தெடுத்து பாஸ்டர் கூட்டு வந்திருக்கிறார். நம்ம சபைக்கு தெரிந்தெடுத்துக்கு கர்த்தர் கூட்டு வந்திருக்கிறார். எதுக்காக கூட்டு வந்திருக்காரு? யுத்தம் பண்ணுவதற்காக, தூங்குவதற்காக அல்ல, யுத்தம் பண்ணுவதற்காக. யாரோட? வீட்டுக்கு போன உடனே அங்கே இருக்கிறவங்களோட யுத்தம் பண்ணுறதுக்கா? ஒரு மூதேவி சொல்லிக்கிட்டு தெரியுது. புஷ்பா படத்தை பார்த்தியா? அங்கே ஒரு ரெக்கை ஏற்றிக்கிட்டு நடப்பான் பார்த்தியா? கொஞ்சம் சரீரம்னா மாட்டுக்கறி சாப்பிடு, எங்கள் ஓடான்னு கூப்பிடு. யாரை அடிக்க போகிற? ஒரு தலைவன் சொல்லி கொடுக்குறான் பாருங்களேன். நீ யாரோட யுத்தம் பண்ண போகிற? உன் யுத்தம் ஆவிக்குரிய யுத்தம். அல்லேலூயா. உன் யுத்தம் மாம்சத்துக்குரிய யுத்தம் அல்ல, உன் யுத்தம் ஆவிக்குரிய யுத்தம். நீ கட்ட வேண்டியது நிறையா இருக்கு, நீ பெற வேண்டிய காரியங்கள் நிறையா இருக்கு. நீ கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தால் அநேகத்தில் கர்த்தர் உன்னை அதிகாரியாக வைப்பார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். மேட்டிமை உள்ளவனை கர்த்தர் தூரத்திலிருந்து அறிகிறாராம். சரி, முதலாவது நீங்கள் வந்து நீ பலவான்கள். அடுத்துப்பா, நிலைத்திருக்கு. உங்ககிட்ட என்ன இருக்கு? தேவ வசனம் உங்களுக்கு நிலைச்சிருக்கணும். வாலிபர்களுக்கு தான் சொல்லிக்கிட்டு இருக்காரு யோவான், நீங்கள் பலவான்கள். ரெண்டாவது என்ன இருக்கு உங்ககிட்ட? வேத வசனம் உங்களிடத்துல நிலைச்சிருக்கணும். இங்கே வாங்க இங்கே விட்டுட்டு போகக்கூடாது. வசனம் எப்படி இருக்கணும்? நிலைத்திருக்கணும். வசனத்தை நீ வளர்க்க நீ வளர்ந்து கொண்டே இருப்பாய். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். மூணாவது காரியம், பொல்லாங்கனை நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க. எதெல்லாம் பொல்லாப்பு நினைக்கிறீங்களோ வாலிபர்களே, எல்லாத்தையும் நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க. நீங்கள் ஜெயிக்க பிறந்தவங்க. என்ன பிறந்தவங்க? ஜெயிக்க பிறந்தவங்க. சோர்ந்து போகாதீங்க. மரித்து போன வாலிபன் எழுந்து பேசத் தொடங்கினான். ஏசு சொன்னார், வாலிபனே எழுந்திரு. நீங்கள் கேட்டிருப்பீங்க, தெபோராளே எழும்பு, நீ எழும்பும் வரைக்கும் கிராமங்கள் பாலாக இருக்கு அப்படிலாம் நீங்கள் கேட்டிருப்பீங்க. செத்துப்போன மனுஷன் சொல்கிறார் ஆண்டவர், எழுந்திருப்பா. அவன் எந்திரிச்சா. இன்றைக்கி உங்களோட பேசி நீங்கள் ஜீவனோடு இருக்கிறீங்க. சரீரம், ஆவி, ஆத்மா உங்களுக்குள்ளே இருக்கிறது. நீங்கள் பொல்லாங்கனி ஜெயிச்சிட்டீங்க. உங்களைப்பா சொல்லுகிறார், வாலிபனே, வாலிப தம்பிகளை, தங்கச்சிகளை, நீங்கள் எழுந்திருங்க. உலகம் உன்னை கண்டு ஆச்சரியப்பட வேண்டும். உன் சமுதாயம் உன்னை கண்டு ஆச்சரியப்பட வேண்டும். நீ பேச 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 கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட வேண்டும். அல்லேலூயா. கடைசியாக ஒரு காரியத்தை நான் சொல்லுகிறேன். இந்த யோசுவா
யுத்தம் பண்ணினா ஒரு வெற்றி வந்துச்சா இல்லையா? மோசேவின் கைகள் வானத்துக்கு நேராக அவன் இருக்கும்போது இஸ்ரவேல் ஜனங்கள் மேற்கொண்டார்கள். கை சோர்ந்து போயிருச்சு. கீழே தாழ்த்த உடனே அமலேக்கியர்கள் மேற்கொண்டார்கள், இஸ்ரவேலர்கள் தோற்று போனார்கள். அப்போ என்னமோ ஒரு விஷயம் என்ன இருக்குது, மோசேவின் கையில் இருக்குது. அதை கோட இருக்க 2 பேர் கண்டுபிடிச்சிட்டாங்க. அல்லேலூயா. ராஜா பாச சொன்னார், 12 பேர் இருந்தாலும் 3 பேர்த்துக்கு தான் கூட்டிக்கிட்டு திரிவாருன்னு. ஆனால் மோசே 2 பேர்த்த கூட்டிக்கிட்டு போனான். தலைவன் சோர்ந்து இருக்கும்போது கோடை இருக்க இதாண்டா சந்தர்ப்பம்னு போட்டு தள்ளக்கூடாது. இதாண்டா சந்தர்ப்பம் போட்டு தள்ளிடுமா இவனை அப்படின்னு இல்லை, கையை பிடிச்சு தாங்கினார்கள். அல்லேலூயா. கையை தாங்கி பிடித்தார்கள். பொழுது போகும் வரைக்கும் அந்த கை ஒரே நடையா நின்றதுனால இஸ்ரவேல் ஜனங்கள் மேற்கொண்டார்கள். ஒரு பெரிய வெற்றி கிடைச்சது, ஒரு பெரிய மகை. உங்கள் பாஸ்டர், உங்கள் ஊழியக்காரரை நீங்கள் சோர்ந்து போகிறதுக்கு விடக்கூடாது. அல்லேலூயா. எந்த சூழ்நிலையிலும். ஏன்னா நீங்கள்லாம் சில சோர்ந்து இருக்கும்போது பாஸ்டர் கேட்குறாருல, என்னம்மா ஒரு மாதிரியா இருக்கீங்க, என்ன பிரச்சனை, ஓடி ஓடி வர்றாருல. அவங்களும் மனுஷங்க தானே, ஊழியக்காரங்களும். அவங்களுக்கு சரீரத்தெல்லாம் இருக்கிறாங்க, அவங்களுக்கு காய்ச்சல் வரலாம், விலை வரலாம், பொருளாதார பிரச்சனை வரலாம், அவங்க குடும்பத்தில் சின்ன சின்ன காரியங்கள் வரலாம். அப்போல்லாம் யார் சொல்லணும்? யார் சொல்லணும்? அது சொல்லுங்களேன். சொல்லணும். அதெல்லாம் முடியாது, அவர் தான் எங்களுக்கு சொல்லணும். நாங்கள் என்ன சொல்ல போகிறதே இல்லை. மோசேவுடைய கைகள் சோர்ந்து இருக்கும்போது பக்கத்தில் இருக்கவங்க தாங்கி பிடிச்சதுனால இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு வெற்றி கிடைச்சது. உங்கள் வாழ்க்கையில் வெற்றி வேண்டுமா? நீங்கள் பொல்லாங்கனை ஜெயிக்க வேண்டுமா? நீங்கள் மகிமைப்பட வேண்டுமா? உன் ஊழியக்காரர் சோர்ந்து போய் இருப்பது நீ ஒருவேளை கண்டுபிடித்தால் அவருக்கு என்ன காரியம் என்று நீங்கள் கேளுங்க. அந்த தேவைகளை நீங்கள் சந்திங்க. கர்த்தர் உங்களுக்கு ஒரு வெற்றி கொடுப்பார். அல்லேலூயா. இந்த மோசே யோசுவாவுக்கிட்ட இவ்வளவு பெரிய பொறுப்பு கொடுத்ததுக்கு என்ன காரணம் தெரியுமா? யாத்ராகம புஸ்தகம் 33ஆம் அதிகாரத்தில் 11ஆம் வசனம் வாசிங்க. நான் அவ்வளோதான் முடிக்க போகிறோம். பேசினார், பாளையத்துக்கு திரும்பினான். நூனின் குமாரனாக, மறுபடியும் நூன் சொன்னால் பாம்புன்னு வச்சுக்கோங்களேன். பாம்பா இருக்கிறவன் தகப்ப இருக்கிறான், ஆனால் மகனை தேவ மனுஷனாக கர்த்தர் மாற்றுகிறார். அல்லேலூயா. நம்முடைய முன்னோர்கள் ராயல் ஜெனரேஷன் அல்ல. நம்முடைய முன்னோர்கள் எல்லாத்திலையும் பர்ஃபெக்டானவங்க இல்லை. நான் சர்ச்சுக்கு போகும்போது எங்கள் அப்பா என்னை அடிச்சிருக்கிறாரு, சர்ச்சுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லி. அவரா ராயல் ஃபேமிலி? ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம ஆண்டவர் ஏசப்பா நமக்கு ராயலாக இருக்கிறார். ராஜரீக ஆசாரிய கூட்டமாய் இருக்கிறோம். ஆமாம் இல்லைங்களா? இப்போ என்ன சொல்ல வரேன்னா, அப்படிப்பட்ட பொல்லாத ஒரு மகனுக்கு, ஒரு பொல்லாத அப்பனுக்கு பிறந்த மகனை கர்த்தர் தேர்ந்தெடுத்து அவன் மூலியமாய் அந்த தேசத்துக்கு ஒரு வெற்றியை கொடுக்கிறார். கைகளை தட்டு. ரொம்ப பேத்துக்கு புரியல. நான் ரொம்ப ஆழமாக போகிறணும், சும்மா வெளியே அப்படியே அவுட்லைனாக போய்கிட்டு இருக்கேன். ஒரு பொல்லாத அப்பாவுக்கு பிறந்த அந்த மகன், ஒரு துரோகியுடைய மகன், ஒரு பாம்பு. நூனா பாம்பு. இஸ்ரவேல் ஜனங்கள் பேசிக்கிறவாங்க. ஏதாச்சும் பேசிட்டு இருக்கும்போது இவன் வந்துட்டானா, வர்றான்டா பாம்பு வர்றான்டா. அவன் முன்னாடி என்ன செய்யக்கூடாது, ஒன்று ஏன்னா பேசுனா அதை கேட்டுட்டு போய் ராஜாவுக்கு சொல்லிடுவான். ஏன்னா இவங்க வேலையில் கஷ்டம், பயங்கர கஷ்டப்படுறாங்க. அதை குறித்து எதையாச்சும் பேசுனா இவன் உடனே கேட்டு போய் என்ன சொல்லிடுவான், ராஜாவை சொல்லிடுவான். அதனால இஸ்ரவேல் ஜனங்கள் பேசிக்கிட்டு இருக்கும்போது இந்த நூன் வந்தான்னா அவனை பார்த்து சொல்லுவாங்க, டே பாம்பு வர்றாண்டான்னு. பேச்சு என்ன செய்வாங்க, நிறுத்திடுவாங்க. இப்படிப்பட்ட ஒரு துரோகியா இருந்த அப்பாவுடைய பிறந்தவன் இந்த யோசுவாவை இவரை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்தார். நம்முடைய தகப்பன் எப்படிப்பட்ட நீங்கள் கவலைப்படாதீங்க. உங்கள் தாத்தாமார்கள் எப்படிப்பட்டாங்க இன்னைக்கு கவலைப்படாதீங்க. உங்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்வார். அல்லேலூயா. இப்போ மோசே தேவனுடைய கூடாரம் ஊருக்கு வெளியே போயிருச்சு. முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் பாளையம் இறங்கினாங்கன்னா சென்ட்ரல் இருக்கும், சென்ட்ரல் தான் போட்டிருப்பாங்க. இங்கிட்டு 3 கோத்திரம், இங்கிட்டு 3 கோத்திரம், இங்கிட்டு 3 கோத்திரம், இங்கிட்டு 3 கோத்திரம், 12 கோத்திரம். நடு மையத்தில் தேவனுடைய ஆசாரிப்பு கூடாரம் இருக்கும். இப்போ மோசே
சீனாய் மலையில் போய் கட்டளைகளை வாங்கி கொண்டு வரும்போது ஜனங்கள் துரோகம் பண்ணதுனால அந்த கூடாரத்தை பேத்து கொண்டு ஊருக்கு வெளியே போட்டுட்டான். ஊருக்கு வெளியே, நீங்கள் வீட்டில் போய் படித்து பார்த்துக்கிடுங்க, வெளியே போட்டுட்டான். இப்போ மோசே அந்த கூடாரத்துக்கு போகும்போது ஜனங்கள் எல்லாரும் எந்திரிச்சு நிற்பாங்க. அவங்க கூடார வாசலுக்கு முன்னாடி நிற்பாங்க. மோசே அந்த கூடாரத்துக்குள்ளே போகும் வரைக்கும் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. உள்ளே போயிட்டானா, உள்ளே போயிட்டானா, உள்ளே போயிட்டானா. இன்றைக்கி நம்ம சர்ச்சுக்கு வரும்போது வெளியே இருக்கிற சில பேர் பார்க்குறாங்க, சர்ச்சுக்கு போயிட்டாங்களா, அவங்களுக்கு குத்தம் போடலாமா, என்ன பண்ணலாம், அவங்கள சில பேசுகிறாங்களே, போயிட்டானா போயிட்டானா போயிட்டானா. ஜனங்கள் எல்லாம் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. உள்ளே போன பிறகு இவங்க என்ன செய்வாங்க, உட்காந்துக்கிடுவாங்க. அங்கே ஆண்டவரோட பேசிட்டு மோசே திரும்பி வருவார். வரும்போதும் அப்படி தான் எல்லாம் எந்திரிச்சு நிற்பாங்க. இப்போ அந்த வசனம் வாசிங்க. முகமுகமாக பேசினார், சிநேகிதரோட பேசணும் போல பேசினார். திரும்பினான். வாலிபன் ஆசாரிப்பு கூடாரத்தை விட்டு விலகாமல் இருந்தான். அல்லேலூயா. இன்னைக்கு 1 மணி நேரம் வாலிபர்கள் சபையில் உட்கார மாட்டேங்கிறீங்களே. சிந்தனையெல்லாம் போகுதே, எண்ணங்கள் எல்லாம் மாறுதே. இந்த நூனுடைய மகன், பாம்பின் மகன் மோசே தலைவனே இடத்து விட்டு போயிட்டான். வாலிபனாயிருந்த இந்த யோசுவா ஆசாரிப்பு கூடாரத்தை விட்டு விலகாமல் இருந்தான். அல்லேலூயா. ஆசாரிப்பு கூடாரம் மேலே அவ்வளோ ஆசை, அவ்வளோ பக்தி. ஏன்னா தேவனை வாசம் பண்ணுகிற இடம், தேவன் வாசம் பண்ணுகிற இடத்துல அவன் இருப்பது அவனுக்கு ஆசை. தாவீது சொன்னார்ல, 1000 நாள் குடியிருப்பதை பார்க்கலும் உம்முடைய சமூகத்தில் இருக்கிற ஒரு நாள் எனக்கு இன்பமானது. உம்முடைய வாசப்படியிலேயே நான் தங்கியிருக்க விரும்புகிறேங்கிறான். தலைவன் போயிட்டாயா, பாஸ்டர் பிரசங்கம் பண்ணிட்டு போயிட்டாரு, பாஸ்டர் வீட்டுக்கு போயாச்சு. ஆனால் வாலிபன் அந்த இடத்தை விட்டு போகவில்லை. இன்னைக்கு பெரிய பெரிய சாபனங்கள்லாம் எழும்பியிருந்தது அந்த நாட்களில் வாலிபர்கள் மூலியமாக உருவான 3 பேர் 10 பேரோ கூடி ஜபிச்சாங்க. அதுக்கப்புறம் திட்டம் போட்டாங்க. கர்த்தர் ஒரு திட்டத்தை கொடுத்தார், அதை அப்படி பெருகி பண்ணினாங்க. இவங்க வயசாகும்போது அந்த திட்டத்தை அடுத்த கையில் கொடுத்தாங்க. அவங்க கொஞ்சம் தூரம் ஓடுனாங்க, அதுக்கு அடுத்த கையில் கொடுத்தாங்க. இன்னைக்கு இந்தியாவில் பல ஊழியங்கள் வாலிபர்கள் மூலியமாக எழும்பின ஊழியங்கள் தான். அல்லேலூயா. உங்கள் மூலியமாக கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்யணும். அவங்களை கொண்டு செஞ்ச கர்த்தர் நம்ம கொண்டு செய்ய மாட்டாரா? நம்ம தான் ராயல் ஜெனரேஷன் ஆச்சே. செய்ய முடியுமா, முடியாதா? முடியும். உன்னால் முடியும் தம்பி, உன்னால் முடியும். ஏன்னா உனக்குள்ளா இருக்கிறவரால எல்லாவற்றையும் செய்ய முடியும். அதுக்கு தேவன் உன்னிடம் எதிர்பார்ப்பது அந்த கூடாரத்தில் தங்கியிருக்க வேண்டும். யோவான்ல பார்த்தோம், வசனம் உனக்குள்ளே நிலைத்திருக்கிறதுனால வசனம் இருக்க வேண்டும், ஆலயமும் இருக்க வேண்டும். 1 கொரிந்தியர் 3ஆம் இடத்தில் பார்க்குறோம், நீங்களே அந்த தேவனுடைய ஆலயம். அல்லேலூயா. நீங்கள் தேவனுடைய ஆலயம் என்றும் தேவனுடைய ஆவி உங்களுக்குள்ளே இருக்கிறது என்று நீங்கள் அறியாமல் இருக்கிறீர்களா? அறியாமல் இருக்கிற இன்றைக்கி வாலிபர்கள் எங்கெங்கேயோ அவங்க ரூட்டு மாறி இன்றைக்கி எவ்வளவோ இதாக போயிட்டாங்க. இந்த வாலிபன் அந்த இடத்த விட்டு என்ன செய்யலை? ஆசாரிப்பு கூடாரத்தை விட்டு போகவே இல்லை. ஆசாரிப்பு கூடாரத்துக்கும் பிரதான ஆசாரனுக்கு ஒரு பங்கு இருக்குது, ஒரு தொடர்பு இருக்கா இல்லையா? ஆசாரிப்பு கூடாரத்தில் யார் இருக்கணும்? ஆசாரி இருக்கணும். ஆசாரிப்பு கூடாரத்தில் ஆசாரி இருக்கணும், பிரதான ஆசாரிகள். அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரத்தில் ஒரு பிரதான ஆசாரனுடைய மகனுங்க 7 பேர். ஆண்டவருக்கும் அவங்களுக்கு சம்பந்தமே இல்லை. ஐயா, பாஸ்டருடைய பிள்ளைங்க, பாஸ்டருடைய பிள்ளைங்க, ஆசாருடைய பிள்ளைங்க, ஆண்டவருக்கு அவங்களுக்கு சம்பந்தமே இல்லை. இவங்க மற்றவங்களை பார்த்து காப்பிடிச்சு ஒரு இடத்துல ஜெபம் பண்ணுறாங்க. பவுல் பிரசங்கம் பண்ணுகிற இயேசுவின் நாமத்தினாலே உனக்கு கட்டளை சொல்லி ஒரு பிசாசுக்காக ஜெபம் பண்ணாங்க. அப்போ அந்த பிசாசு சொல்லிச்சு, நான் பவுலையும் அறிவேன், இயேசுவையும் அறிவேன், நீங்கள் யார் என்று சொல்லி இவங்க மேலே பாஞ்சி வஸ்திரமெல்லாம் உருவிட்டு எல்லாம் ஓடி போயிட்டாங்களாம். அவன் ஆசாரியன் தான். அந்த வசனம் கூட வாய்ச்சிருங்க, வசனம் கூட வாய்ச்சிருங்க. 19 13 14. தேசாந்தரிகளா திரிகிற மந்திரவாதிகள், அவங்க எல்லாம் யூதர்கள் தான். யூதர்கள் தான். எப்படி சுத்திக்கிட்டு இருக்காங்க? எப்படி சுத்திக்கிட்டு இருக்காங்க? யூதர்கள் தான்
எப்படி சுற்றுறாங்க? தேசாந்தரிகளாக சுற்றுறாங்க. விலங்கலை உங்களுக்கு, விலங்கலை. ரொம்ப கடினமாக இருக்கிறீங்க. கொஞ்சம் ஃப்ரீயாக இருங்களேன் தம்பிகளே, கொஞ்சம் ஃப்ரீயாக இருங்க, முடிக்க போகிறேன். யூதர்கள் தான் தம்பி. கானான் வருவதற்கு முன்னாடி அவர்கள் ஊராக சுற்றுறாங்க. 40 நாள் வர வேண்டிய பிரயாணம் 40 வருஷமாக அலைஞ்சு திரிஞ்சாங்க. இப்போ இவங்களுக்கு ஒரு தேசம் என்ன செஞ்சிருச்சு? வந்துச்சா இல்லையா? ஆனால் இவர்கள் யூதர்கள் தான் தேசாந்தரிகளாய் சுற்றுகிறாங்க. தேசாந்தரிகளா நிரந்தரம் இல்லாமல் இந்த வாரம் ஒரு சர்ச்சு, அடுத்த வாரம் ஒரு சர்ச்சு, அடுத்த வாரம் சர்ச்சு, கோயில் மாடாட்டம் அப்படியே சுற்றிக்கிட்டு கிடக்கிறது. அங்கே போனால் டான்ஸ் போடுறாங்க, இங்கே போனால் புகை போடுறாங்க, அங்கே போனால் மியூசிக்கு போடுறாங்கன்னு சொல்லி சத்தியம் இல்லை, சத்தியம் கிடையாது. டான்ஸு, பாட்டு, புகை போடுறது இதுதான் இன்னைக்கு கலை என்று நிறைய வாலிபர்கள் இன்னைக்கு தடமாறி போய்கிட்டு இருக்காங்க. ஆனால் நீங்கள் அப்படிப்பட்டவங்கள உண்மையாய் சபையில் நிலைச்சிருக்கிறீங்க. உங்களுக்காக ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். அல்லேலூயா. தேசாந்தரிகளாய் திரிகிற மந்திரவாதிகள், யூதர்கள் சிலர் பொல்லாத ஆவிகள் பிடித்திருந்தவன் மேல் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் சொல்ல துணிந்து ஆணையிட்டு என்றார்கள். நல்லா கவனிங்க. முதல் தேசாந்தரிகளாய் சுத்துகிற யூதர்களாய் இருந்த மந்திரவாதிகள் அப்படி சொன்னாங்க. அதை கேட்டுக்கொண்டிருந்த ஸ்கேவான்னு சொல்லக்கூடிய பிரதான ஆசாரியன். பிரதான ஆசாரியர் யாருன்னு தெரியுமா தம்பி? பிரதான ஆசாரியன் யாரு? நம்ம பாசல யாரு? பாஸ்டரா? பிஷப். பிரதான ஆசாரியன்னா பிஷப் ஐயா, பிஷப். ரெவரண்ட்னு போட்டுக்கிறாங்க. பிஷப்புடைய பசங்க 7 பேரு. எத்தனை பேரு? பிரதான ஆசாரியனுடைய மகன்கள் 7 பேர் என்ன செஞ்சாங்க பாருங்க. எப்படி செய்தார்கள்? இயேசுவின் நாமத்தினாலே பிசாசுகள் துரத்தினார்கள். இயேசுவை அறிவேன், பவுலை அறிவேன், நீங்கள் யார் என்று சொல்லி யார் ஓடி போனாங்க? இப்போ யார் நிற்கிறாங்க? பிசாசு நிற்கிறான், பிஷப்புடைய பிள்ளைகள் ஓடுறாங்க. இயேசுவுக்கும் இந்த பிஷப்பு பிள்ளைகளுக்கும் சம்பந்தமே இல்லை. அவங்க ரட்சிக்கப்படலை, இயேசுவை அவங்க ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்பா பாஸ்டர் தான், அப்பா பிரதான ஆசாரியன் தான், பிஷப்பு தான். தேவனுடைய கூடாரத்தில் இருக்க வேண்டியவன், ஆசாரிப்பு கூடாரத்தில் பணி செய்கிறவன் பிஷப்பு, பிரதான ஆசாரியன். ஆனால் அவன் பிள்ளைகள் ரட்சிக்கப்படவில்லை. எவ்வளவு கொடுமை! அந்த 7 பேரும் வாலிபர்கள். அந்த 7 பேருமே வாலிபர்கள். இன்னைக்கு நிறைய ஊழியக்காரோட பிள்ளைகள் ரட்சிக்கப்படலை. தம்பி ராஜா சொன்னார், நிறையா ஊழியக்காரோட பிள்ளைகள் இங்கே ஐடி கம்பெனிலையும் ஃபாரினுக்கு போகிறாங்கன்னு. அது கூட ஓரளவுக்கு பரவாயில்ல. நிறைய ஊழியக்கார பிள்ளைகள் பின்வாங்கி போயிட்டாங்க, உலகத்தில் போயிட்டாங்க. விசுவாசிகளுக்கு இடராக இருக்கிறாங்க. அவன் தொலைஞ்சு போனாலும் பரவாயில்ல, மற்றவர்களுக்கு இடரலாக இருக்கிறான். அவன் ஆசாரி தான், பிரதான ஆசாரி தான். ஆனால் அந்த வாலிபர்கள் என்ன இல்லை? முன்மாதிரி இல்லை. ஊழியக்காருடைய பிள்ளைகள் முன்மாதிரியாக இருக்க வேண்டும். ஊழியக்கால பிள்ளைகள் எப்படி இருக்கணும்? முன்மாதிரியாக இருக்கணும். ஒரு மாதிரியாக இருக்கக்கூடாது. என்ன ஒரு மாதிரியாக இருக்கிற அப்படி இருக்கக்கூடாது. எப்படி இருக்கணும்? முன்மாதிரியாக இருக்கணும். யார் பிள்ளைகள்? யார் பிள்ளைகள்? ஊழியக்காருடைய பிள்ளைகள். சரிங்களா? இப்போ இவ யூதன் தான், பிரதான ஆசாரியன்தான். பிள்ளைகள் வாலிபர்களை கத்தர்க்குள்ள என்ன செய்யலாம நடத்தலை. இன்றைக்கி சில ஊழியக்காருடைய பிள்ளைகள் இந்துக்களாக மாறி போயிட்டாங்க. எவ்வளோ வேதனை! ஒரு ஜெனரேஷன் கூட தாக்கு பிடிக்க முடியலையே. ஊழியக்காரனாயா அவன் பிள்ளைக்கு இந்து முறையில் கல்யாணம் பண்ணுறான். விசுவாசிகள் பண்ணாலே நமக்கு கோபம் அவ்வளோ வருது. பக்தி வைராக்கியம், சே இனிமேல் இவங்களை பேசவே கூடாது, இவங்களோட இதோட வெறுத்துறோம் எண்ணம் வருது. வராமலாம் இல்லை. அப்புறம் என்ன செய்ய? 6வது சினம் கொஞ்சம் கொஞ்சமாக மறந்துடுறோம். ஊழியக்காரோட பிள்ளைகள் இந்துக்களாக போயிடுறாங்க.
சில ஊழிக்காரன் பின்வாங்கியே போயிட்டான். நிற்க முடியலையே. கர்த்தர் உங்களை தான் நம்பி இருக்கிறார். கர்த்தர் உங்களை நம்பி இருக்கிறார். ஹல்லேலூயா. பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, கர்த்தர் உங்களை நம்பி இருக்காருமா, உங்களை நம்பி இருக்கிறாரு. விழுந்து கிடக்கிறவளை பார்க்காதீங்க, ஓடுகி ஜெயிக்கிறவளை பார்ப்போம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். 7 வாலிபர்களும் ஆண்டவருக்கு அவங்க சம்பந்தமே எல்லாம் போயிட்டாங்க. ஆனால் ஒரு பாம்பின் மகனாக இருந்த யோசுவாவை கொண்டு தேசத்துக்கு ரட்சிப்பை கொடுத்தார். ஒரு ஆசாரிய பிரதான ஆசாரின் ஒரு பிஷப்புடைய மகன் பின்வாங்கி போயிட்டான். நம்ம யாரை பார்க்கணும்? இவங்களை பார்க்கணும், அவங்கள பார்க்கணுமா? ஜெயிக்கிறவங்களை பார்க்க வேண்டும். அல்லேலூயா. 1 சாமுவேல் 3:3 உங்களுக்கு தெரிஞ்ச சம்பவம் தான். சாமுவேல் சின்ன பையனாக இருக்கான் இல்லையா? 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் அவன் படுத்திருக்கிறான். நான் முடிக்க போகிறேன். அவன் வந்து படுத்திருக்கிறான். எங்கே? தேவனுடைய ஆலயமாகிய கூடாரத்தில் படுத்திருக்கிறான். ஆலயமெல்லாம் அப்போ இல்லை, கூடாரம் தான். சாலமோன் நாட்களில் தான் ஆலயம் இருந்தது. முத ஆபிரகாம் பலிபீடத்தை கட்டி ஆராதனை பண்ணால், மோசேவோட காலத்தில் ஆசாரிப்பு கூடாரம், அதன் பிறகு சாலமோன் நாட்களில் எது வந்துச்சு? தேவாலயம் வந்துச்சு. மறுபடியும் புதிய ஏற்பாட்டில் என்ன வந்தது? வீடுகள் தோறும் சபைகள் உருவானது. அல்லேலூயா. கடைசியில் சொல்லிட்டார், நீங்கள் தான்ப்பா அந்த ஆலயம், நீங்கள் தான் அந்த ஆலயம் சொல்லிட்டார். சரிங்களா? இப்போ ஆலயமாகிய தேவனுடைய கூடாரத்தில் இவன் அந்த அந்த விளக்கு அணிந்து போகிறதுக்கு முன்னாடி போய் படுத்துக்கிடுவான். இப்போ ஆண்டவர் அவரோட பேசுகிறார். சாமுவேலே என்று பேசுகிறார். ஆமாம் இல்லைங்களா? இது தெரிஞ்ச சம்பவம் தானே. சாமுவேலன்னு கூப்பிடுகிறார். இவன் நேராக எந்திரிச்சு எங்கே போகிறான்? ஏழு கிட்ட போகிறான். தாத்தா, ஐயா கூப்பிட்டீங்களா? தம்பி இல்லைடா. ஏன்னா வயசானவங்களுக்கு தூக்கம் வர்றதே பெரிய விஷயம். வயசானவங்களுக்கு தூக்கம் என்ன செய்யாது, அவ்வளோ சீக்கிரம் வராது. அதுமாரி வந்தால் ஒரே தூக்கம். எந்திரிச்சிட்டாங்கன்னா எப்போ எந்திரிப்பாங்க தெரியாது, அதுக்கப்புறம் தூக்கமே வராது. இவர் ரொம்ப வயசானவர், தூங்குறதே பெரிய விஷயம். தூக்கத்தில் போய் எழுப்புறான். தாத்தா கூப்பிட்டீங்களா அப்படின்னு. இல்லைப்பா கூப்பிடல, நீ போய் படுத்துக்கோ. மறுபடியும் ஆண்டவர் பேசுகிறார். சாமுவேலே என்று ஏதோ ஒரு பெரிய காரியத்தை சாமுவேலோடு பேசுவதற்கு ஆண்டவர் ஆசைப்படுகிறார். அல்லேலூயா. இன்றைக்கி சாமுவேலாக இருக்கிற உங்களோடு கர்த்தர் பேச விரும்புகிறார். நீ எந்திரிச்சு எங்கே போய்கிட்டு இருக்கிற? நீ எந்திரிச்சு எங்கே போய்கிட்டு இருக்கிற? ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், மோசே ஏலி ஏன்னா அங்கே படுத்திருந்தது 2 பேர் தான். ஏலி தவிர அங்கே பேசுறதுக்கு வாய்ப்பு இல்லை. 3ஆவது தடவையும் கூப்பிட்றாரு. இவன் எந்திரிச்சு எங்கே போகிறான்? ஏலி கிட்ட போகிறான். இது நியாயப்படுத்தி பேசுவாங்க பல பேர். இது நியாயப்படுத்தி, ஏன்னா இந்த 1ஆம் வசனம் சொல்றதுக்கு கர்த்தருடைய வார்த்தை அபூர்வமாக இருந்ததா. கர்த்தர் பேசுறது என்ன செஞ்சிட்டாரு? நிறுத்திட்டார். ரொம்ப வருஷத்துக்கு நாளுக்கு முன்னாடியே பேச நிறுத்திட்டார். கர்த்தருடைய வார்த்தை அபூர்வமாக இருந்ததா. அதனால ஆண்டவருடைய வார்த்தை சாமுவேல் கேட்காததினால, அந்த குரலை கேட்காததினால யார்கிட்ட எந்திரிச்சு போறான்? ஏலி கிட்ட எந்திரிச்சு போறான். இது நியாயப்படுத்தி பேசுவாங்க. குழந்தைன்னு சொல்லுவாங்க. சாமுவேல் குழந்தையா இருந்தா, சின்ன பையனா இருந்தா எந்திரிச்சு ஓடி போனான். இல்லை. 2ஆம் அதிகாரம் 24 வாசிங்க. 6:26. 26 தானே. சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் 1. 2வது பெரியவனாக வளர்ந்தான். அல்லேலூயா. குழந்தைதான் இப்ப யார் ஆயிட்டான்? 2:26. ஆனா ஆண்டவர் கூப்பிடுறது 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல 3, 4, 5 கூப்பிடுறாரு. விளங்குதா? இப்ப சாமுவேல் குழந்தை அல்ல, வளர்ந்து விட்டான். அல்லேலூயா. வளர்ந்து மனுஷருக்கும் கர்த்தருக்கும் பிரியமாக நடந்து கொண்டானா அவன் வளர்ச்சி பெற்றானா இல்லையா? வளர்ந்துட்டாயா? பவுல் சொல்றாரு, நான் குழந்தையா இருக்கும் போது குழந்தைக்கு ஏற்றவாறு சிந்தித்தேன், யோசிச்சேன், நடந்தேன். நான் இப்பொழுது புருஷனாயிட்டேன், அதாவது வளர்ந்துட்டேன். குழந்தைத்தனத்த காரியங்களை ஒதுக்கி விட்டேன். இப்பொழுது நான் எப்படி யோசிக்கிறேன் தெரியுமா? புருஷனை போல யோசிக்கிறேன், புருஷனை போல செயல்படுகிறேன். விளங்கினவங்க அல்லேலூயா. கர்த்தர் மகிமை உண்டாகட்டும். சாமுவேல் இப்ப குழந்தை கிடையாது. எந்திரிச்சு தாத்தா கிட்ட போய் கேட்கறதுக்கு அவன் குழந்தை இல்லை, அவன் வளர்ந்துட்டான்.
மனுஷனுக்கு பிரியமா எப்படி நடக்குது அவனுக்கு தெரியும். கடவுளுக்கும் எப்படி பிரியமா நடக்குதுன்னு அவனுக்கு தெரியுமா தெரியாதா? உங்களுக்கு தெரியுமா தெரியாது? யாருக்கிட்ட எப்படி நடக்குன்னு தெரியுமா தெரியாதா? எந்த இடத்துல எப்படி நடக்கணும்னு தெரியுமா தெரியாதா? தெரிஞ்சாதான் நீங்கள் வளர்ச்சி, இல்லைன்னா மூளை வளர்ச்சி இல்லைன்னு அர்த்தம். போன ஞாயிற்றுக்கிழமை ஒரு சகோதரர் இருக்கிறார், குமரிக்கு தண்டபாணின்னு சொல்லி பிரசங்கம் நடந்துக்கிட்டு இருக்கு. நேராக உள்ள வந்துட்டு சைடில் உட்காந்துட்டு சேர் அப்படி இழுத்து போட்டு உட்காந்துக்கிட்டு ஒரு 5 நிமிஷம் இருந்தார். எந்திரிச்சு அவர் பாட்டு போயிட்டார். ஏன்னா அவருக்கு மூளை வளர்ச்சி இல்லை, அவருக்கு பைத்தியம். நல்லா இருந்த மனுஷன் தான், கஞ்சா குடிச்சு என்ன ஆயிட்டாரு, மெண்டல் ஆயிட்டாரு. அதனால அவருடைய ஃபேமிலி எல்லாம் பிரிஞ்சு போயிருச்சு. என்னை பார்த்த உடனே ஏசு கூட வருவார் அப்படி பாட்டு பாடுவார். எந்த இடத்துல இருந்தாலும் குமரலிங்கத்தில் என்னை எங்கே பார்த்தாலும் ஏசு அந்த பாட்டு பாடுவார். வந்து எதாவது கொடுங்க கேட்பார். நான் இருக்கிறது என்ன செய்வேன். முன்னெல்லாம் டெய்லி வருவார். வந்தால் 10 ரூபா கொடுத்து அவர் பாட்டு போயிடுவார். அப்படி ஒரு டைப். இப்போ சாமுவேல் கூப்பிட்டது ஆண்டவர், போகிறது எங்கே? சாமுவேல் சின்ன பையன்ல வளர்ந்துட்டான். நீங்கள் வளர்ந்துட்டீங்க, பொல்லாங்கனை ஜெயிச்சிட்டீங்க. உங்கள் கையில் கர்த்தர் பெரிய பொறுப்பை கொடுத்து விட்டார். இன்னும் சின்ன பையனை மாதிரி நடிக்காதீங்க. சின்ன பையன் என்ன செய்யாதீங்க. நாங்கள் இப்போ தான் சர்ச்சுக்கு வந்தோம், ஒன்றும் தெரியல, ஜெபம் பண்ண தெரியல, பைபிள் படிக்க தெரியல. ஏமாத்தாதீங்க. ஊழியக்காரன் ஏமாத்துறன்னு சொல்லி நீங்கள் ஏமாந்து போகாதீங்க. உங்கள் மாதிரி 100 பேரை பார்த்துருப்பார் ஊழியக்காரர். ஆனால் உங்களுக்கு ஊழியக்காரர் ஒருத்தர் தான் தெரியும். ஆனால் உங்கள் மாதிரி 100 பேர் அவருக்கு தெரியும். சரி, இப்போ ஆண்டவருடைய சத்தம் இவர் கேட்கல, அந்த குரல் தெரியல, ஆகையினால ஓடுனா. ஏலியுடைய குரல் இவனுக்கு தெரியுமா தெரியாதா? ஏன்னா பால் மறந்த உடனே கொண்டு வந்து அண்ணால் விட்டுட்டு போயிட்டான். இப்போ வளர்ந்துட்டான். இப்போ இது வரைக்கும் ஏலி வளர்த்திருக்கிறாரு. ஏலியுடைய குரல் அவருக்கு தெரியுமா தெரியாதா? ஆண்டவர் குரல் தெரியலையா? சரி, ஒத்துக்கிறோம். ஏலி குரல் தெரியுமா தெரியாதா? இவருக்கு ஏலி குரலும் தெரியல, ஆண்டவர் குரலும் தெரியல. மாறிய பார்க்குறீங்களே. உங்களுக்கு யார் குரல் தெரியும்? தெருவில் ஒரு பைக்கு போனாலும் என் பைக்கு தான் கரெக்டாக சொல்கிறீங்களே. என் பைக் சத்தம் கேட்குது. ஒருத்தர் எடுத்துகிட்டு போனார். வெளியே யாராச்சும் பேசுனா அந்த குரல் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? அம்மா பேசுனா குரல் தெரியுது, அப்பா பேசுனா குரல் தெரியுது, உங்கள் பிள்ளை வீட்டில் பேசுனா அந்த குரல் உங்களுக்கு என்ன செய்யுது? தெரியுது. ஏன் ஆண்டவர் சத்தம் உங்களுக்கு தெரியல? சாமுவேலுக்கு ஏலியுடைய சத்தமும் தெரியல, ஆண்டவருடைய சத்தமும் தெரியல. ஆனால் இருக்கிறது எங்க? தேவாலயத்தில், ஆசாரிப்பு கூடாரத்தில், ஆசாரியனுக்கு கீழே. இவருக்கு என்ன செய்ய தெரியல, அதுவும் தெரியல, இது தெரியல. இன்னைக்கு நீங்கள் நானும் தேவாலயத்தில் இருக்கிறோம். ஆண்டோடைய சத்தத்தை என்ன செய்வோம்? தெரிஞ்சுக்கொள்வோம். அவர் குரலை தெரிஞ்சுக்கொள்வோம். யோவான் 10 பார்க்குறோம், என் ஆடுகள் என் சத்தத்தை அறிந்திருக்கிறது. அல்லேலூயா. என் ஆடுகளுக்கு என் சத்தம் தெரியும். என் ஆடுகள் சத்தம் எனக்கும் தெரியும். என் ஆடு சத்தம் எனக்கு தெரியும். ஆனால் என் சத்தம் என் ஆடுகளுக்கு தெரியும். இப்படிப்பட்ட உரிமை நம்ம மேலே கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆகினால மரித்த வாலிபனை உயிரோடு எழுப்பி, வாலிபனை எழுந்திரு என்று சொன்னார். நாம் உயிரோடு இருக்கிறோம். நம்மளை எழுந்து நிற்போம்.